ஆமாம் ஆமாம். நான் அது மேலே அட்டையில் தான் ஏற்றி விட்டேன். அது இறங்கி கீழே வந்து டிஷ்வாஷர் மேலே உட்காந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் ஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மார்னிங் ரொட்டீன் குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்சு என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு காலையில் எந்த வேலை செஞ்சாலும் காஃபி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை செய்ய முடியும். அது எனக்கு அப்படி, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. காஃபி குடித்தா தான் எனக்கு அடுத்த வேலை செய்வேன் நான். அப்போ தான் எனக்கு அடுத்த வேலையிலையும் அந்த நெனப்பு வரும். அதனால் காலையில் எழுந்திரிச்சதுமே நான் வந்து பல் தேய்ச்சிட்டு வந்துடுவேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலை செய்யலான்னுட்டு பால் காய்ச்சிட்ருக்கேன். பால் காயறதுக்குள்ளே சாதமும் நம்ம குக்கரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு சாதம் வந்து அரிசி கழுவி குக்கரில் வச்சுட்டு ஒரு அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு எடுத்து வச்சிடலாம் குக்கரை. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நான் இன்றைக்கி புதினா ரைஸ் தான் செய்ய போகிறேன். புதினா ரைஸும் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். இந்த புதினா ரைஸுக்கு வாழைக்காய் வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான காம்பினேஷன். அதனால் இன்றைக்கி புதினா ரைஸும் வாழைக்காய் வறுவலும் தான் லஞ்சு பசங்களுக்கு. சாதம் வந்து குக்கரில் வச்சுட்டு பாலும் வந்து நல்லா சூடாகிடுச்சு, காஞ்சிடுச்சு பாருங்கள். என் பொண்ணும் வந்து எழுந்திரிச்சிட்டா, படிக்கணும் அப்படின்ட்டு என் பொண்ணும் எழுந்திரிச்சிட்டா. ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு வந்து காம்ப்ளான் ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து காஃபி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என் பொண்ணுக்கு வந்து காம்ப்ளான் போட்டுட்ருக்கேன். என் பொண்ணு எழுந்திரிச்சதுமே அவளும் வந்து பல் தேய்ச்சிட்டு வந்துடுவா. பல் தேய்க்காமல் எங்கள் வீட்டில் யாரும் காஃபி குடிக்க மாட்டோம். பல் தேய்ச்சிட்டு தான் காலைல காஃபி குடிப்போம். குழந்தைங்களுக்குலாம் நம்ம இப்போலேருந்தே நம்ம அந்த மாதிரி நல்ல பழக்கத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். பசங்களுக்கு, சின்ன பசங்களோ குழந்தைங்களோ வளர்ந்த பசங்களோ அந்த குழந்தையிலேருந்து சின்னதுலேருந்து நம்ம சொல்லி கொடுத்தா தான் பெருசானாலும் அவங்களுக்கு வளர்ந்தாலும் அந்த நினப்பு வரும். அதனால் நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு இந்த நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். காலைல எழுந்திரிச்சி பல் தேய்ச்சிட்டு தான் காஃபியோ டீயோ பாலோ எதாக இருந்தாலும் சாப்பிட்ணும், குடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதனால் என் பொண்ணு வந்து பல் தேய்ச்சிட்டு வந்துட்டா. நம்ம பெரியவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் தான் நம்ம பசங்களுக்கும் அந்த பழக்கம் வரும். அதனால் நான் அந்த நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கும். என் பொண்ணுக்கு காம்ப்ளான் ஆற்றி கொடுத்துட்டு அடுத்தது நான் வந்து எனக்கு காஃபி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு காம்ப்ளான் ஆற்றிட்டுருக்கேன். நாங்கள் 2 பேரும் தான் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சோம். என் பையனும் ஹஸ்பண்டும் இன்னும் தூங்கிட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அப்புறமா காஃபி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என் பொண்ணுக்கு காம்ப்ளான் கொடுத்துட்டு நான் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு பூனைக்குட்டி வந்து கத்திக்கிட்டே இருக்குமான்ட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தா என் பொண்ணு வந்து. அது மேலே ஏற்றி விட்டேன், உயரத்தில் ஏற்றி விட்டேன், இறங்கி இறங்கி வருது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். சூப்பராக சூடாக காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலை செய்யலாம் அப்படின்ட்டு காஃபி குடிச்சிட்ருக்கேன். புதினா ரைஸுக்கு வந்து புதினா வந்து ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை மூணுமே ஒன்றா போட்டு அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக ரைஸ் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வந்து தலைமுடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது. தனியாக நம்ம வந்து புதினா இதெல்லாம் வந்து நம்ம குழம்புல போட்டோம்னா கொத்தமல்லியெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையெல்லாம் என் வீட்டு பசங்க 2 பேரும் வளர்ந்தவங்க தான், இருந்தாலும் எடுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சி ரைஸில் போட்டு கிளறி கொடுத்துட்டோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் வந்து அருமையாக இருக்கும். கருவேப்பிலையெல்லாம் வந்து ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது, தலைமுடிக்கும் நல்லது. குழந்தைங்களுக்குலாம் இப்போலேருந்து அந்த கருவேப்பிலை வந்து அதிகம் சேர்க்கணும், சாப்பாட்டில் அதிகம் சேர்க்கணும். அப்படி சாப்பிடாத பசங்களுக்கு எடுத்து எடுத்து நம்ம சமையலில் போடுற கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து சாதம் கிளறி கொடுத்துருக்கோம், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நான் வந்து புதினா ரைஸுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு
சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து தோலை வெட்டிட்டு பொடிசா கட் பண்ணிவிட்டு, அதோட கூட ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு எண்ணெயில நல்லா வதக்கிட்டேன். அதோட கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டு நல்லா பொரிய வச்சு இந்த மாதிரி செவர வச்சுக்கணும். நல்லா செவந்து வரணும். வாசனை வரும். அப்போ தான் அந்த உளுந்து வாசனை சூப்பரா வரும். அதோட கூட புதினா, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் 3மே நல்லா கழுவி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அது கூட போட்டு லைட்டா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம் இன்னும் வதக்க தான் போகிறோம். அதனால் இப்போ லைட்டா வதக்கிக்கிட்டா போதும். எல்லாம் வதக்கிட்டு இதை அரைக்கும்போது கொஞ்சமாக ஒரு கொட்டை அளவுக்கு புளி போட்டுக்கலாம். இந்த நான் எடுத்திருக்க அளவு ஒரு நேரமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம புளி போட்டால் போதும். ரொம்ப போட்டால் வந்து புளிக்கும். அதனால் ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டு அதோட கூட அரைச்சிக்கணும். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். நான் அப்படியே வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வாழைக்காய் கட் பண்ணிக்கிட்டேன். வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் வந்து தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டு பெசரி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். நல்லா அந்த உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வாழைக்காய் ஊறிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வாழைக்காவும் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம வச்சு வறுக்கணும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வேகும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். புதினா வந்து நான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த புதினா வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். புதினா ரைஸுக்கு இந்த புதினா சட்னி நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு போடலை, கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட கூட கொஞ்சமாக வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் ஒன்றாவே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் அதை வந்து நல்லா வறுபட விடணும். அதோட கூட கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கழுவிட்டு கிள்ளி போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச புதினா சட்னியை அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மதியம் வந்து பசங்க சாப்பிடும்போதும் சாதம் கெடாமல் இருக்கும். ரைஸ் வந்து கெடாமல் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம புதினா சட்னியை நைஸாக அரைச்சிக்கணும். அதோட கூட உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கோம். உளுந்து வந்து இடுப்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்தெல்லாம். மூட்டுக்கு அந்த இடுப்புக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உளுந்து போட்டு அரைச்சிருக்கோம் நம்ம. அந்த புதினா சட்னிக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்புறம் நம்ம ரைஸ் கிளறும்போது தேவைன்னா கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டேன். சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு மீதி புதினா சட்னியில் வந்து ரைஸு போட்டு கிளறிக்க போகிறேன். நான் எடுத்து வைக்கிறது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நல்ல காம்பினேஷன் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைட் டிஷ் அது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் வந்து ரைஸ் வந்து போட்டு கிளறிட்டோம்னா சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆகிடும். நல்லா இது இன்னும் ஊற ஊற மதியானம் சாப்பிடும்போது பசங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும். அப்போ தான் நல்லா அந்த ஊறி ஊறி சூப்பராக சாதம் எப்படி இருக்குது பாருங்கள். புதினா ரைஸ் சூப்பராக இருக்குது. அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் வாழைக்காய் வறுவல். இந்த மாதிரி செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. காலையில் எழுந்திச்சி என்ன லஞ்ச்சு செய்கிறது, குழந்தைங்களுக்கு வந்து என்ன லஞ்ச்சு கட்டி கொடுக்குறது அப்படின்னு தெரியாத குழம்பிட்டுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச்சு செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.